உன் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடைபடும்படியாக வாஞ்சிக்கிறார். அந்த வெட்டப்பட்ட மரம் ஈசாயின் அடிமரம். ஈசாயின் அடிமரமாய் இருக்கிற, தாவீதின் வேராய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் கோரமாய் தன்னுடைய உதரத்தை சிந்தி மரித்திருக்கிறார். தலையில் முள்முடி சூடப்பட்டவராக, முழுவதுமாய் கை கால்களில் ஆணிகளினால் கடவப்பட்டவராக, சரீரம் முழுவதுமாக வாரினால் உழுததை போல உழுது தன்னுடைய சரீரங்களை எல்லாம் முழுவதுமாக பீத்தெடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தை ஆமேன் உங்களுக்காக சிந்த ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் தான் உங்கள் மதுரம் ஆமேன் கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற முடியும். அன்றைக்கு எப்படி ஒரு மரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மதுரமாய் மாறினதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக உங்களுடைய இருதயத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் என் பலத்தினால் போராடினேன், என்னுடைய மூளை அறிவினால் போராடினேன், மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி நான் போராடினேன். என் பலன் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. என் ஞானம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஐயா. என் பலன் எல்லாம், என்னுடைய தகுதிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. மரம் வெட்டப்பட வேண்டும்.